சைடு ஸ்டெட் குத்துறன்னு ரொம்ப நாள் ஆசை. அல்லக்காது குத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக ஜிஆர்டிக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் போனோம். எனக்கு பிடிச்ச மாடலில் தேடி தேடி ஆன்லைனில் 2 ஸ்டெட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். இந்த வீடியோ பார்க்குறதுல உங்களுக்கு ஒரு குட்டி விஷயமும் ஷேர் பண்ண போகிறேன். நான் எப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் இந்த காக்கா மட்டும் எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க. நீங்களே கேட்டு பாருங்களேன். என்னோட எல்லா வாய்ஸ் ஓவர்லேயும் இது இருக்கும். காது குத்துறதுக்கு 100 rupees கொடுத்து பில்லு வாங்கிட்டு காது குத்துறதுக்காக ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருப்போம். சரியான கூட்டம். அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு காது குத்த போகிறப்ப பார்த்தா இந்த தோடில் உள்ள பின்னாடி ஸ்டெட்டு வரல குத்த முடியாது, வேற தோடு தான் வேணும், அதாவது சொர வேற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கேயே வெளியில ஒரு ஸ்டட்டு வாங்கிட்டு குத்துனேன். நீங்க சப்போஸ் காது குத்த போறீங்க அப்படின்னா ஸ்டட்டு சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை வச்சு குத்த முடியுமான்னு பாத்துக்கோங்க. அந்த விஷயம் தெரியாம போய் இந்த ஸ்டட்டு வாங்கின காசும் இல்லாம அங்க போயிட்டு வெளியிலயும் ஒரு ஸ்டட்டு வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. என் காது குத்துற ஃபங்க்ஷனுக்கு இவங்க தான் பில்லர்ஸ் மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அல்லக்காது ஒண்ணு கொப்பு காது மாதிரி குத்தலான்ட்டு போனேன். ரெண்டுமே ஒரே டைம்ல குத்தி சப்போஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிடும், ரொம்ப பெயின் அதிகமாயிடும் அப்படின்ட்டு இப்போதைக்கு அல்லக்காது மட்டும் குத்திக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு தான் பென்லாம் வச்சு மார்க் பண்ணி விட்டாங்க. ரொம்ப பயமாவும் நர்வஸாகவும் இருந்தது. அப்புறம் எல்லாரும் தோடு போட்டுக்கிற பிக்கெல்லாம் ஃபோனில் வச்சு பார்த்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலி 2 காது குத்தியாச்சு. இந்த சைடு ஸ்டட் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது டெம்பரரி ஸ்டட் தான். புண்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் நான் வாங்கின ஸ்டட் போட்டுட்டு ஸ்டோரியில பிக்ஸ் ஷேர் பண்றேன். குத்துனதுக்கு அப்புறம் லைட்டா வின்னு இருந்தது. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கோகோனட் ஆயில் எல்லாம் வச்சு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா புண்ணாகாம பாத்துக்கலாம். என் கூட வந்த ஃப்ரெண்டு வீட்டில் அல்லக்காது குத்துறதுக்கு அலோ பண்ணவே இல்லையா. இந்த மாதிரி சைடு இயரிங்லாம் நிறைய குத்திருக்கிறவங்களுக்குலாம் பேரே வேற அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணுவாங்களாம். உங்க ஊர்ல இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஸ்டடி எனக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு பிளாக்ல பார்க்கலாம். டாடா பாய்.